பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா? நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக எழுதியிருக்கிறதை நாம் வாசித்தோம். நான் அப்போஸ்தலன் அல்லவா? பவுல் அந்த கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார். நிருபம் எழுதும்போது அவர்களை பார்த்து தான் இந்த காரியங்களை கொஸ்டினாக கேட்கிறார். நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா? பாருங்க, நான் அப்போஸ்தலன் தானே, நான் சுயாதீனனாக இருக்கிறேன் தானே. இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? அந்த தமஸ்கு ரோட்டில் அவர் அந்த தேவ பிள்ளைகளை எல்லாம் சிறைப்படுத்தணும்னு சொல்லி அவர் எல்லாம் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரோலை எடுத்துக்கிட்டு தான் போகிறாரு. பாருங்க, அந்த டைம் தான் அந்த தமஸ்கு ரோட்டில் பிரத்யட்சமாய் இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார். அப்போ தரிசனம் கண்ட அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா? அப்போ பாருங்க, அந்த கொரிந்து சபையில் உள்ளவர்கள் அந்த பவுலுக்கு அவங்களுக்கு எல்லா விதத்திலும் அவங்க உதவியாக இருக்காங்க. கிரியை செய்கிறார். கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாக இருக்கிறீர்கள். நான் சொல்கிறபடி செய்கிற உத்தமமாக நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, நீங்கள் என்னோட கிரியைகளாக இருக்கிறீங்கள் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாக இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாக இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மற்றவர்களுக்கு, யூத மார்க்கத்தார் இல்லை அந்த மற்ற அப்போஸ்தலரோடு சேர்ந்து தன்னை அப்போஸ்தலன்னு அவர் உரிமையாக அப்படி சொல்லிக்காமல், நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாக இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன் என்று அந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது, நிருபம் எழுதும்போது இப்படியாக எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாக இருக்கிறீர்களே. ஆமென். அப்போ கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு நீங்கள் முத்திரையாக இருக்கீங்க, நீங்கள் என் கையின் கிரியைகளாக இருக்கீங்க, நீங்கள் என் முத்திரையாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த கொரிந்து சபையில் உள்ளவர்களுக்கு நிருபத்தை எழுதும்போது இப்படியாக அவர் அனுபவித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் வாசித்தோம். இதன் மூலமாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் வெளிப்படுத்த போகிற காரியம் என்னவென்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் தேவன் சொல்லுகிற காரியம், நாம் தேவனுடைய கிரியைகளை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கிரியைகளாக இருக்கிறோம். நாம் தேவனுக்காக உழைக்கும்படியாக, தேவனுக்காக ஓடும்படியாக, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக, தேவனுடைய மன விருப்பத்தின்படி நடக்கும்படியாக அவருடைய கிரியைகளாய் நாம் இருக்கிறோம். இன்னும் கர்த்தருக்குள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்போஸ்தல ஊழியத்திற்கு, அதாவது தேவனுக்கென்று அந்த தேவ ஊழியர்கள் அர்ப்பணிப்போடு செய்கிற ஊழியர்களுக்கு நாம் சப்போர்ட்டிவாக, துணையாக, நாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு திருச்சபைக்கு தேவையான எல்லா பொறுப்புகளிலும் நாம் ஈடுபட்டு நம்மளால் முடிந்த அளவு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலையும் அந்த ஆண்டவர் நம்மளை முத்திரையாக வைத்திருக்கிறார். நம்மளை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அதாவது நம்ம இந்த சீரியரில் நீங்கள் ஒரு கலச தண்ணீரை கொடுத்தாலும் அதுக்கான பிரதிபலன் நீங்கள் அடையாமல் போக மாட்டீங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த ஆண்டோட காரியம், ஆண்டோட ஊழியத்தை செய்வதற்கு ஒரு சின்ன காரியம் பண்ணாலும் அது தேவன் அதை கணக்கில் வைத்து அதை பெரிதளவாக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளை முத்திரையாக தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நாம் அலங்கார ராஜ கிரீடமாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நான் அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார், நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா? நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாக இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாக இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாக இருக்கிறீர்களே. ஆமென். அப்போ ஊழியத்தில் நாம் தாங்கும்போது, ஊழியத்தில் நம்மளால் முடிந்த அந்த ஊழியம் செய்கிறவர்களுக்கு நாம் ஜெபிப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஊழியம் செய்கிறவர்களுக்கு நாம் எந்த ஒரு சின்ன உதவி செய்தாலும்
இருந்தாலும் அது தேவனுக்கு செய்தது. தேவன் அதை பன்மடங்கு ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் தேவனுடைய கருத்திலே முத்திரை மோதிரமாக முத்திரையாக்கப்பட்டிருக்கிறோம். முத்திரை மோதிரமாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுக்காக செய்கிற எல்லா காரியங்களும் ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்திலே. அந்த ஞாபக புஸ்தகத்திலே தேவன் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். நாம் எந்த ஒரு நற்காரியங்கள் சின்னதாக என்ன பண்ணியிருந்தாலும் அது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதை உணர்ந்தவர்களாக, நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், நான் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்காக நாம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ ஊழியத்திற்கு நாம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறோமோ, அந்த தேவன் ஊழியத்தை, பரலோக ராஜ்யத்தின் வேலைகளை இந்த பூமியில் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு நாம் செய்கிற பணிவிடைகள், நாம் செய்கிற காரியங்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், அவர்களை ஊழியத்தில் தாங்குவது எல்லாமே தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். ஞாபக புஸ்தகத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வதற்கு, ஊழியக்காரர்களுக்கு நாம் கனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்து செய்கிற காரியங்களையும் தேவன் கவனித்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் எந்த விதத்தில் அது நாம் ஊழியம் செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று தேவன் கட்டளையாகவே சொல்லியிருக்கிறார். நம் எல்லாருக்கும், நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்காகவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. நம் சும்மா ஒரு நம்மளுடைய சுயத்தில் நம்ம சுய காரியங்களை செய்துவிட்டு அப்படியே போய்விட வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை, ஏக்கத்தை நாம் இந்த பூமியிலே நாம் தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை, தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகளாக இருக்க வேண்டும். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்க வேண்டும். நாம் உன்னுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு நாம் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நாம் செய்கிற காரியங்கள் மூலமாக ஊழியத்திற்கு நாம் முத்திரையாக இருக்கிற ஒரு முக்கியத்துவமாக நாம் ஒரு மிகவும் அவ்வளோ ஒரு மேன்மையாக தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஊழியத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் ஆண்டவர் ஊழியத்தை செய்வோம். அதற்காகவே ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த உணர்வோடு, ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. ஆண்டவரை நோக்கி பார்த்து இவ்வேளையில் நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தரை துதிக்கிறோம், படைத்தவரை துதிக்கிறோம், பாதுகாப்பரே, வழிநடத்துகிற தேவனே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்தது நன்றி அப்பா. இந்த 2026 வருஷத்தின் அப்பா 2வது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தின் 2ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, வாசித்த வேத வசந்தபடி ஆண்டவரே, எங்களை எல்லாரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக நீர் அழைத்திருக்கிற ஆண்டவரே. உடைய நோக்கத்தை நாங்கள் இந்த பூமியில் நிறைவேற்ற, உடைய சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களை நீர் அனுப்பி வைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை தாங்கும்படியாக, உடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, நாங்கள் அப்பா அப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களுக்கு ஜீவன் உள்ளவர், இந்த சரீரத்தில் ஜீவன் உள்ளவரை உமக்காகவே ஓட, உமக்காக உழைக்க, உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களை அழைத்திருக்கிறீர், வேறு பிரித்திருக்கிறீர், முன் குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, அபரிவிதமாக ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பம் திராட்சை குறையாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அடிமை எங்களை அப்போ ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கு விலக்கு பாதுகாத்து ரசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உடைய சமூகத்தை எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மீத முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கனமகிமெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.